அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரங்களும் வீட்டில் இருக்கிற எந்தெந்த பகுதிகளை குறிக்கும் அப்படிங்கிறத பற்றி விசித்திர ஜோதிடம் நடராஜன் ஐயா இவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆள், ஜோதிடத்தில் லெஜெண்ட். இந்த விசித்திர ஜோதிடம் புத்தகம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஐயா இப்போது இல்லைன்னா கூட அவருடைய ஜோதிட முறையை எல்லாருமே பின்பற்றியிருக்காங்க. இவருடைய சாதக தாரைகள்னு சொல்லி இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, இதை நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் இதை நான் பதிவு பண்ணுறேன். பாருங்கள், அஸ்வினி மேல் மொட்டை மாடி சமையல், பரணி சமையல் ஸ்டவ் பகுதி, கார்த்திகை புகைப்போக்கி பகுதி, ரோகிணி பாத்திரங்கள் உள்ள இடம், மிருகசீரிசம் ஜன்னல் கதவு, திருவாதிரை போர்டிகோ பகுதி, புனர்பூசம் பலசரக்கு பகுதி, பூசம் ஹால் வராண்டா, ஆயில்யம் குப்பை கொட்டுற பகுதி, மகம் டைனிங் டேபிள், பூரம் ஓய்வு அறை, உத்தரம் தண்ணி தொட்டி, அஸ்தம் வாஷ்பேசின் பகுதி, சித்திரை துணி உள்ள பீரோ, சுவாதி படுக்கை அறை, விசாகம் சிட் அவுட் பகுதி, அனுசம் பாத்ரூமு, கேட்டை டாய்லெட்டு, மூலம் பணம் வச்சிருக்கிற இடம் ஆமாம், பூராடம் கூரை போர்டு, உத்திராடம் வாஷிங் மிஷினு, திருவோணம் பூஜை அறை, அவிட்டம் மிக்சி, சதயம் கிரைண்டர், பூரட்டாதி நடைபாதை, உத்திரட்டாதி முழு சமையலறை, ரேவதி வாசற்படி செடிகள். இப்போ நம்ம சாதகத்தாரை யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க இந்த ரெண்டாவதாக வர பரணி சமையல் ஸ்டவ் பகுதி, இந்த சமையல் ஸ்டவ் பகுதியை துடைக்கலாம். இது ஆண்களாக இருந்தால் கூட துடைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி அடுத்தடுத்து உள்ள நட்சத்திரங்கள், இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க பாத்திரங்கள் விளக்கலாம், வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் விளக்கலாம், ஆண்களும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி தன் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வீட்டில் எந்த பகுதியை குறிக்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். ஸோ நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.